அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்து அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 4:05 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதுமே மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் நாள் முழுவதுமே கிருத்திகை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருப்பது ஒரு பெரிய பலமாக உண்டு. குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் மேஷராசி அன்பர்கள் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுவது மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். பிள்ளைகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் பிள்ளைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட கவலைகளும் இந்த நாளில் உங்களுக்கு விலகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அரிசி தானம் செய்வது உகந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரும். இந்த நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகளும் தெரியும். மிதுன ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகளும் மற்றும் திருமண யோகங்களும் கைகூடும். திருவாதிரை மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும். ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது அதிகமாகலாம். மேலும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பல கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருந்தாலும் அலைச்சலினால் மனமும் மற்றும் உடலில் சற்று சோர்வு ஏற்படும். குருவாரமான இன்று நவகிரகத்தை வணங்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது வாக்குவாதங்களோ வந்து போகும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் மருத்துவ செலவுகளும் குறையும். புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது வேலைக்கு விண்ணப்பம் செய்வதை இன்றைய நாளில் செய்யலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் ராகுவுடன் இருப்பது இரவு நேரங்களில் சற்று தூக்கமின்மை அல்லது மனதில் ஒரு சில பய உணர்வை கொடுக்கும். இன்று குருவாரமாக இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கொண்டக்கடலை தானம் செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பணவரவு அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவானால் குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். பல நாளாக கடன் தொல்லைகளில் இருப்பவர்கள் இன்றைய நாளில் இரவு நேரத்தில் குரு ஹோரையில் நீங்கள் குபேர பூஜை செய்வது மிகுந்த நற்பலனை கொடுக்கும். பல நாட்களாக மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கவலைகளும் இந்த குபேர பூஜையால் மறையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இன்று விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய இன்று நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய திருமண தடைகள் விலகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்த ஒரு சில உண்மைகள், மனக்குழப்பங்கள், வழக்கு விசாரணை போன்றவற்றை இன்று உங்களுக்கு எடுத்து கூற பெரியவர்களோ அல்லது வழக்குகளில் வெற்றியோ இன்று அடையலாம். நீண்ட காலமாக சொத்து விவகாரங்கள் மற்றும் மற்றவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகளை இன்று வசூல் செய்வது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும்.
குரு சந்திர யோகத்துடன் இன்றைய நாளில் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது குலதெய்வ அனுகிரகங்கள் பரிபூரணமாக உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாள். தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வதோ அல்லது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய விண்ணப்பங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதோ இன்று உங்களுக்கு உகந்தது. மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகு, செவ்வாய், சூரியனினால் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் நீண்ட நாளாக நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி செய்வது வெற்றியடையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கிரக சேர்க்கைக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவதோ அல்லது வெற்றிலை மாலை சாற்றினாலோ நன்மைகள் நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மாலை நேரத்தில் தீரும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் சற்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இது அனைத்தும் இன்று பேசி தீர்க்கப்படும். மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குருவாரமான இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்ற ஜென்ம சனியினால் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பலன் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.